அரசாங்க துறையில் சிறந்த சேவையாளராக மிளிர்பவர்களை கௌரவிக்கும் விதமாக ஆண்டுதோறும் சிறந்த சேவைக்கான விருது ஏபிசி வழங்கி அங்கீகரிக்கப்படுகிறது. அதில் இம்முறை தேசிய செய்தி நிறுவனமான பர்னாமாவைச் சேர்ந்த 2 இந்தியர்கள் உட்பட மொத்தம் 63 பணியாளர்களுக்கு இவ்விருது வழங்கி சிறப்பிக்கப்பட்டது. பர்னாமாவை பிரதிநிதித்து இவ்விருது பெற்றவர்களில் பெரும்பாலானோர் முதல் முறையாக ஏபிசி விருதை பெறுவதாகவும் அவர்களில் அதிகமானோர் 10 ஆண்டுகளுக்கு மேலாக செய்தி நிறுவனத்தில் பணியாற்றியவர்கள் என்றும் பர்னாமா தலைமை செயல்முறை அதிகாரி டத்தின் படுகா நூருல் அஃபிடா கமாலுddin தெரிவித்தார். Kami berpendapat sudah tiba masanya selepas kebanyakan mereka telah berkhidmat lebih 10 tahun, mereka wajar diberi pengiktirafan dengan APC sebagai menyuntik semangat untuk bekerja dengan lebih cemerlang, dan ada juga di antara mereka penerima yang kali kedua dan juga ketiga. இன்று கோலாலம்பூர் ஸ்ரீ அங்காசாபுரி கொத்த மீடியா அரங்கில் தொடர்பு அமைச்சின் விருது வழங்கும் நிகழ்ச்சிக்கு பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த அவர் அவ்வாறு கூறினார். தொடர்பு அமைச்சர் டத்து ஃபாமி ஃபட்சில் இவ்விழாவை தொடக்கி வைத்த வேளையில் தொடர்பு துணை அமைச்சர் தியோனி சிங், அமைச்சின் தலைமைச் செயலாளர் டத்து மோமா ஃபவுசி மோமா ஈசா ஆகியோரும் இதில் கலந்து கொண்டனர். இதனிடையே தங்களின் இத்தனை ஆண்டுகால உழைப்பிற்கு கிடைத்த இந்த அங்கீகாரம் அடுத்த கட்ட வளர்ச்சிக்கு பெரும் ஊக்குவிப்பாக அமைந்துள்ளதாக பர்னாமா சார்பில் ஏபிசி விருது பெற்ற 2 இந்திய பணியாளர்களான பர்னாமா தமிழ் செய்தி பிரிவு பணியாளரும் செய்தி வாசிப்பாளருமான ஜமுனா வேலாயுதமும் பர்னாமா தொலைக்காட்சியின் துணை செய்தி ஆசிரியர் ஜே கவிராஜனும் தெரிவித்தனர். 15 ஆண்டுகால பர்னாமா தொலைக்காட்சியில் அனுபவத்திற்கான பணிக்கும் ஒரு அங்கீகாரம் இது. 2010ஆம் ஆண்டு பர்னாமா தொலைக்காட்சியில் இணைந்த அங்கிருந்து ஒரு நிருபராக, செய்தி வாசிப்பாளராக, செய்தி தயாரிப்பாளராக ஒரு அங்கீகாரம் கிடைத்ததற்கு மிகப்பெரிய மகிழ்ச்சி. என்னை நன்றாக இறைவன் படைத்தனன், தன்னை நன்றாக தமிழ் செய்யுமாறு அதற்கான சான்று இது. பர்னாமாவில் 16 ஆண்டுகள் பணிபுரிந்த பிறகு எனக்கு சிறந்த சேவைக்கான அங்கீகாரம் விருது இன்று வழங்கி கௌரவிக்கப்பட்டிருப்பது உண்மையிலே ஒரு மகிழ்ச்சியான ஒரு தருணம். பர்னாமாவுடைய நிர்வாகத்திற்கும் தலைமைத்துவத்திற்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த விருதின் மூலம் மென்மேலும் சிறந்த பணியை ஆற்றுவதற்கு இது ஒரு ஊக்குவிப்பாக அமைந்திருக்கிறது. தொடர்பு அமைச்சின் தீபகற்ப மண்டலத்தின் 2024ஆம் ஆண்டுக்கான சிறந்த சேவைக்கான விருது பெற்ற 691 பேரில் மொத்தம் 541 பேர் இன்று சிறப்பிக்கப்பட்டனர்.